காய் வாங்குற போட்டியில் ஹஸ்பண்டுங்களை போட்டிக்கு வச்சா ஃபஸ்ட்டு நீ நான் அடிச்சுக்கிட்டு வருவாங்க. ஏன்னா ஹஸ்பண்டுங்களை காய்கறி வாங்கிட்டு வர சொன்னால் வதங்கி போனது, சுருங்கி போனது, பழுத்து போனது, அழுகி போனது இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவும் அப்படி தான் வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்குவார். எல்லாரும் அப்படி தான், முக்கால்வாசி பேர் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் லேடிஸ்க்கு வாங்கும்போது சூப்பராக பார்த்து வாங்குவாங்க. இந்த காய் வாங்கத்தில் மட்டும் லேடிஸ்க்குலாம் அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக வாங்குவாங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. இதை சொன்னால் வேறு அவங்க கோச்சிப்பாரா, அதனால் வந்து நான் அவரை கேட்க மாட்டேன். இதுவரை தோட்டத்துக்காயின்றதுனால எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையிலேயே வந்து குழந்தைங்க வந்து புளியோதரை பொடியை வந்து வீட்டில் இருந்ததை பார்த்துட்டாங்க. புளியோதரையை உருளைக்கிழங்கு கேட்டிருந்தாங்க, செஞ்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு மீதி இருந்தது கூட வந்து 2 பொட்டலங்காய் மட்டும் எடுத்து முன்னாடியே பொரியல் பண்ணி வச்சுட்டேன். 4 பொட்டலங்காய் வாங்கிட்டு வந்தாங்க, 2 போட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தொக்கு மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். ஆயுதங்கள்லாம் போட்டு எங்கே ரெடியாகிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி ஆர்டர் இருந்தது, அதுதான் செய்யலாம்னு சொல்லிட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்தேன். எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு வந்து க்ளவுஸ் போட்டு செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.